ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது 11th சிறப்பு தமிழில் இயல் 4ல் இருக்குது. இது வந்து நம்ம 10th புக்லேயே இருக்கும். இருந்தாலும் இது வந்து அதாவது வெச்சினா என்ன ஒன் லைனில் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இது படிச்சுக்கோங்க, எத்தனை திணை இருக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 12 திணை இருக்குது. இதெல்லாமே புறப்பொருள் வெண்பாமலை குறிப்பிடும் திணைகள். ஓகேவா? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. ரெண்டு பேரா படிச்சுக்கோங்க. வெச்சி கரந்தை அப்படின்னா, வெச்சி அப்படின்னா பகைவரோட ஆணிரையை கவர்ந்துட்டு வர்றது. அந்த ஆணிரை கவர்ந்துட்டு போன ஆணிரை மீட்டா அதுக்கு பேர் கரந்தை. ஓகேவா? அடுத்து வஞ்சி, காஞ்சி. வஞ்சி அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வஞ்சியில் ஒரு வஞ்சகமாக அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து பகைவர் நாட்டு மீது போர் தொடுக்கிறோம், அதுதான் வஞ்சி. அந்த போர் தொடுத்து வந்த மன்னனை வந்து நம்ம எதிர்த்து போரிடணுமா, அது காஞ்சி. அடுத்து நொச்சி, உளிங்கை அப்படின்னா அதாவது நம்மளோட மதியில் வந்து நம்ம பார்த்துக்கிறது. ஓகேவா? பகைவர்கிட்ட வந்து நம்மளோட மதியில் பார்த்துக்கிறது. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு உளிங்கை அப்படின்னா அந்த பகைவர் நம்ம மதியில் வந்து சுற்றி வளைச்சிட்டாரு, உளிங்கை. ஓகேவா? அடுத்து தும்பை, வாகை. தும்பைனா போர்க்களத்தில் 2 பேரும் போரிடுறது. வாகை அப்படின்னா வெற்றி பெற்ற மன்னரை புகழ்தல். வாகை பூவை சுடுவாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாடான் அப்படின்னா ஒருவருடைய கல்வி, புகழ், வீரம், செல்வம் இதெல்லாம் வந்து போற்றக்கூடியது தான் பாடான் திணை. அடுத்து பொதுவியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பொதுவியல் பேர்லேயே இருக்க பாருங்கள். வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளுக்கு பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுதல். அடுத்து கைக்கிளை, பெருந்திணை. கைக்கிளை அப்படின்னா ஒரு தலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம். தேங்க்யூ.